எவ்ரிவன். நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. போன வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் இன்ட்ரோவும் அதுக்கப்புறம் நம்ம டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலக்டர்ஸ், அதில் வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் செலக்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ செலக்டர்ஸ்னால் நீங்கள் வந்து HTML இருக்க ஒரு எலமெண்ட்டையும் நீங்கள் ஸ்டைல் பண்ணணும்னா அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் ஸ்டைல் பண்ணணும் சிஎஸ்ல. ஸோ அது பேர் தான் செலக்டர் அப்படின்வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க செலக்டர் வந்து டைப் செலக்டர் ஒரு டேக் செலக்டர் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே பீன்ற டேகை ஸ்டைல் பண்ணியிருந்தோம். ஸோ அதேமாரி இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 2 H1 டேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வெப் பேஜில். ஸோ டெக்ஸ்ட் அபவ் கண்டெய்னருன்னு இந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் இந்த கண்டெய்னர் டிவுக்கு வெளியே போட்டிருக்கேன். அண்ட் இந்த கண்டெய்னர் டிவுக்குள்ளே சிஎஸ்எஸ் செலக்டர் அப்படின்ற ஒரு H1 டேகை நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒருவேளை நம்ம H1 டேகோட கலரை மாற்றணும் அப்படின்னா நான் H1 டேக் இந்த டேக் செலக்டரை யூஸ் பண்ணி கலர் கிரேன்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா H1 டேகோட கலருமே மாறிடும். ஸோ இது வந்து டேக் செலக்டர்ன்றது. ஸோ நான் இப்போ இதுவே வந்து இந்த H1 டேகோட ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்டு, அதாவது ஒரு பர்டிகுலர் H1 டேக்கை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் இந்த ஹெட்டிங்கோட கலர் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அந்த டைமில் இந்த கிளாஸை வந்து இந்த H1 டேக் செலக்டரோட சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது பேர் வந்து காம்பவுண்ட் செலக்டர் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் ஒரு செலக்டரை இன்னொரு செலக்டரோட கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் வந்து காம்பவுண்ட் செலக்டர். காம்பவுண்ட் செலக்டருக்கு முன்னாடி நம்ம வந்து செகண்ட் டைப் ஆஃப் செலக்டர் கிளாஸ் செலக்டர் பார்த்துடலாம். ஸோ கிளாஸ் செலக்டரில் நான் வந்து இந்த ஹெட்டிங்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணி நான் ஸ்டைல் பண்ணுறேன். கலர் நான் வந்து எல்லோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கிளாஸ் எந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் எல்லோ கலரில் மாறிடும். ஸோ இப்போ இதுவே நான் வந்து இந்த ஹெட்டிங்கோட கிரேவை வந்து நான் வந்து ஜஸ்ட்டு H1 அண்டு கிளாஸ் நேம் ஹெட்டிங்குன்ற இருக்கிறதுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் இந்தமாரி அந்த டேக் நேம் டாட் அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து காம்பவுண்ட் செலக்டர் அப்படின்வாங்க. ஸோ இப்போ நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா ஸோ அந்த காம்பவுண்ட் செலக்டர் எதை செலக்ட் பண்ணதோ அதுக்கு மட்டும்தான் அந்த கலர் வந்து அப்ளை ஆகும். மற்ற ரெண்டு இதுக்கும் அப்ளை ஆகிருக்காது. அண்ட் ஒன் மோர் செலக்டர் இருக்குது. அது என்னன்னா டிசெண்டட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம அந்த டிசெண்டன்ட் செலக்டரை பற்றியும் பார்த்துடலாம். ஸோ அதாவது நீங்கள் ஒரு டேகுக்குள்ளே இருக்கிற அந்த டைப் ஆஃப் எல்லா டேக்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவ் டேகுக்குள்ளே இருக்கிற H1 டேக்ஸ் எல்லாம் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவ் டேக் ஸ்பேஸ் H1. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா டிசெண்டன்ட் செலக்டர்ன்றது. ஸோ டிவ் டேக்குள்ளே இருக்கிற H1 டேக்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணும் இதில் எழுதுகிற ஸ்டைல்ஸை. ஸோ நான் கலர் க்ரீன் கொடுக்குறேன். அண்ட் இப்போது இந்த வெப்சைட்டில் நீங்கள் வெப்பேஜில் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே இருக்கிற H1 வந்து க்ரீன் கலராக மாறி இருக்கும். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கு இந்த H1 வந்து க்ரீன் கலராக மாறல அப்படின்றது. ஏன்னா அது வந்து மோர் ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் செலக்டர். ஸோ நம்ம இந்த செலக்டர்ஸோட ஸ்பெசிஃபிசிட்டி பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிசிட்டி வந்து எப்படி அப்ளை ஆகுது, அதாவது நம்ம வந்து இப்போ இதில் வந்து டிவ்வுக்குள்ளே இருக்கிற எல்லா H1ஐயும் செலக்ட் பண்ணியும் இந்த செகண்ட் H1க்கு ஏன் இந்த க்ரீன் கலர் அப்ளை ஆகலை, இது வந்து அந்த எந்த ப்ரியாரிட்டியில் அப்ளை ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.